இந்தியர்கள் பெருமைப்பட போகும் வரலாற்று சாதனையை படைக்க காத்திருப்பவர் ஆந்திராவின் குண்டூரில் பிறந்த சிரிஷா பந்த்லா. அப்படி என்னதான் செய்ய காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்பனா சாவ்லா தான் விண்வெளிக்கு சென்ற இந்தியாவில் பிறந்த முதல் பெண் வீரர் என்ற பெருமையை கொண்டாடி வரும் வேளையில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைக்க வருகின்ற ஜூலை 11ஆம் நாள் விண்வெளிக்கு பறக்க இருக்கிறார் 34 வயதான சிரிஷா பந்த்லா. இவரை மொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். பந்த்லா ஆந்திராவின் குண்டூரில் பிறந்து டெக்சாஸின் ஹூஸ்டனில் வளர்ந்தார். அமெரிக்காவில் பர்டூ பல்கலைக்கழகத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டு ரிச்சர்ட் பிரான்சனின் வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த சிரிஷா தற்போது அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் பதவி வகித்து வருகிறார். இந்த பதவியில் இருப்பதற்கு முன்பே அவர் டெக்சாஸின் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராகவும் பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூ மெக்சிகோவில் இருந்து ஜூலை 11ஆம் தேதி விண்வெளிக்கு செல்ல காத்திருக்கும் 6 விண்வெளி பயணிகளில் பாண்ட்லாவும் ஒருவர். யூனிட்டி 22 என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணமானது அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் விண்வெளிக்கு பறக்க இருக்கும் 9 நாட்களுக்கு முன்பு நடக்க இருக்கிறது. சிரிஷா பந்த்லா தனது ட்விட்டரில் யூனிட்டி 22வின் அற்புதமான குழுவின் ஒரு பகுதியாகவும் வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தின் ஒரு பகுதியாகவும் நான் இருப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன் என்று பதிவு செய்துள்ளார். இந்த பயணத்திற்கு வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தை நிறுவிய பிரிட்டிஷ் கோடீஸ்வரர் ரிச்சர்ட் பிரான்சன் தலைமை ஏற்பார் என கூறப்படுகிறது. 70 வயதாகும் இவர் இதற்காக 17 ஆண்டுகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் இவர்களுக்கு அடுத்தபடியாக தனது பெயரை இடம்பெற செய்ய உள்ளார். வரலாற்று சாதனையை படைக்க காத்திருக்கும் சிரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.